வணக்கம். இப்ப சத்தான சுவையான ஆரோக்கியமான மணமான உளுந்தங்கஞ்சி தாங்க செய்ய போறோம். இது அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கும் போது தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அது போக இதுல இடுப்பு வலி, உடல் சம்பந்தமான கை கால் குடைச்சல் இது எல்லாமே இருக்கிறவங்க இந்த கஞ்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். எலும்பு பலத்துக்காகட்டும், பெண்களுடைய கர்ப்பப்பை பலப்படுறதுக்கு இந்த கஞ்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. வளர்ற இளம் பெண் குழந்தைகளுக்கு முக்கியமா அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கஞ்சி தினமும் ஒரு 7 நாள் வாரத்துல ஒரு முறை இந்த கஞ்சி வச்சு தரும்போதுங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் போய் சேரும். உளுந்தங்கஞ்சிக்குங்க 1/2 கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை உளுந்துக்கு பதிலா முழு கருப்பு உளுந்து இருக்கும், அதுவும் கூட நீங்க வறுத்து சேர்த்திக்கலாம். இதை பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு வறுக்கும் போது சரியா இருக்கும். இப்போ உளுந்து வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு லேசா செவக்க வறுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ வறுத்த உளுந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீச்சூடில் நல்லா நெய் மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டியதில்லை, லேசாக செவந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு தேங்காவை நெய்யில் வறுத்துக்கிட்டா போதும். தனியாக எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் உளுந்துக்குங்க நான் 1/2 கப் அளவுக்கு பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த உளுந்தங்கஞ்சிக்கெல்லாம் பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். 1/4 கப் டு 1/2 கப் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுப்பதம்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குங்க. இதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் வர அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதில் 4 ஏலக்காய், சிறுதுண்டு சுக்கு நல்லா இடித்து சேர்த்திக்கங்க. இப்போ தேங்காய் அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. திக்கான தேங்காய் பாலாக ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் இருந்தால் 1/2 டீஸ்பூன் தனித்தனியாக சேர்த்திக்கலாங்க. உளுந்து ஊற வச்சதை 1/2 மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கஞ்சி காய்ச்சிருக்குங்க. 2/2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுடலாம். பனங்கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சுங்க, வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு நல்லா உளுந்து வறுத்து அரைச்சிருக்கிறனாலங்க நம்ம கொதிக்க வைக்கும் போது ஒரு 3 to 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ கஞ்சி நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ கஞ்சி நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இது கூட கருப்பட்டி பாகு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். தேங்காய் பால் எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான சத்தான மணமான உளுந்தங்கஞ்சி செய்துட்டேங்க. இது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கலாங்க. இதே முறையில் செய்து பாருங்க.